இந்த போதும் என்ற தன்மை இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ் உதட்டளவுல சொல்றோம், உளப்பூர்வமாக நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் எந்த அளவுக்கு கொண்டா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் வறுமையில இருக்காங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்க மாதத்தின் முதல் பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பெரிக்கப்பட மாட்டாது. மாதத்தில் 2ஆம் பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பெரிக்கப்பட மாட்டாது. 3வது பிறை பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பெரி. எப்படின்னா என்ன, 3 காலமும் அவர்கள் வீட்டில் அடுப்பெரிக்கல. ஹதீஸ்களை நம்ம படிக்கும் போது காய்ந்த ரொட்டி துட்டுகள் ஜெய்துன் இந்த மாதிரி தான் இருக்கான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் நீ எனக்கு செய்த அருள்களை நீக்கி விடாதே. நம்மளுக்கு அப்படி வருமா? இது நம்ம சொல்லிடலாம் கேட்க, ஆனா உளப்பூர்வமா சொல்லுவோமா என்றால் வராது. இன்னொன்னு தெரியுமா, அல்லாஹ் பல பண்பு உள்ள மனிதர்களை நேசிக்கிறான். சில பண்புகளை பட்டியல் போட்டு அல்லாஹ் சூரா அல் பஹ்ரா என்கிற அத்தியாயத்துல 290-95 வசனம் என்று நினைக்கிறேன், சில பட்டியலில் யார் யாரிடத்தில் இந்தந்த பண்புகள் எல்லாம் இருக்கிறதோ அவர்களை நான் நேசிக்கிறேன். நேர்வழி பெற்ற மக்களை நேசிக்கிறேன், இறையச்ச உட மக்களை நேசிக்கிறேன், யார் தங்கள் பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தருகிறார் அவர்களை. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் பட்டியல் போடுமா. அதுல ஒரு மிக முக்கியமான ஒன்று ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடத்தில் இந்த போதும் என்ற தன்மை இருக்கிறதோ நான் அவர்களை நேசிக்கிறேன். இதை விட வேற என்னங்க பாக்கியம்? அற்பமான உலகத்துல நாம யார் யாருடைய நேசத்தையோ அன்பையோ பாசத்தையோ பெருவக்கோ ஓடி ஓடி ஒளிரோம்ல. அவர்கள் 1000 பேர்ல 1001 பேர் நீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் இதை விட வேற என்ன பாக்கியம்? இந்த போதும் என்ற தன்மை மனதளவுல நினைக்கிறார்லங்க, இவர் மிகப்பெரிய ஜிஹாது செய்யல, அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிர் நீக்கல, ஹஜ்ஜு செய்யல. ஹஜ்ஜு செய்வதா இருந்தா கூட ஒரு 2-3 மாசம் செலவு பண்ணணும், பல லட்சங்கள் செலவு பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், அது இது. ஆனா இவர் எதுவுமே நினைக்கல. உளப்பூர்வமாக எது இருந்தாலும் என் பிள்ளைகள் யார் மூலமா என்ன இருந்தா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த 4 விஷயங்கள், முதல்ல என்னது, இல்ல எனக்கு நேர்வழியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயா, நேர்வழியிலே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை. 2வது இறையச்சத்தை தருவாயா. 3வது கற்பு நெறியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. 4வது போதும் என்ற தன்மையை தர. இந்த பண்புகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கும் தருவானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.